கண்கள் குளிர்ந்திடுமே, நம் கண்கள் குளிர்ந்திடுமே, நபியை கண்டால் ஆனந்தமே. கண்கள் குளிர்ந்திடுமே, நபியை கண்டால் ஆனந்தமே. எங்கும் இலங்கி துலங்கி பிரகாசிக்கும் ஏக ஒரு விளக்காக எழுந்தனர். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ ضியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة إن أكرمكم عند الله أتقاكم. وقال نبينا صلى الله عليه وسلم من خاف الله خاف له كل شيء أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரிலா அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் ஷஃபீஉல் முذنبீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது தோழர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேச செல்வர்களான வலிமார்கள் மற்றும் நாதாக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் துஆ பரக்கத்தும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு ஆதிமொஹிதீன் ஜும்மா பள்ளியின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் தாய் கல்லூரியாம் அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்றெடுத்த நன்முத்துக்களில் ஒருவர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அபு தாஹிர் ஹஸரத் அவர்களே, அவர்கள் நமது ஊருக்கு அடிக்கடி வருகை தந்திருக்கிறார்கள். நமது மஹல்லாவில் வந்து சிறப்புரை ஆற்றிருக்கிறார்கள். நம் பள்ளிக்கு வருவது இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என நான் கருதுகிறேன். மிக சிறந்த பேச்சாளர். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பேச்சின் மூலமாக நம்ம எல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பிற்கினியவர்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால் அவர்களுடைய சொந்த ஊரின் பெயர் நவா. ஆகவே அவரை நவாவை சார்ந்தவர் என்று பொருள் கொடுக்கக்கூடிய ரீதியிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று அழைக்கின்றோம். எப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவர்களுடைய அசல் பெயர் நிறைய பேருக்கு தெரியாது. அபு அப்துல்லாஹி முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி என்ற அசல் பெயர் தெரியாது. புகாரி இமாம் என்று மாத்திரமே தெரியும். அதுபோல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அசல் பெயர் மறைந்து நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றே அவர்கள் பிரபலம் அடைந்தார்கள். எப்படி இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபிலே மிகச்சிறந்த தூண்களாக இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் திகழ்கிறார்களோ, அதுபோன்று ஷாஃபி மதுஹபுடைய தூண்களாக ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் திகழ்கிறார்கள். அவர்களை ஃபிக்ஹிலே சொல்லப்படுகின்ற பொழுது ஷைഖைனி என்று சொல்வார்கள்.
ஃபிக்ஹ் கிரந்தங்களிலே அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது ஷேഖைனி என்று சொன்னால் நவவியும் ராஃபியும் என்று பொருள். ஹதீஸ் கலையிலே ஹதீஸ் கிரந்தங்களிலே ஷேഖைனி என்று சொன்னால் இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் என்று பொருள். இப்படி ஷேഖைனி என்று பெயர் பெற்ற ஹஜ்ரத் சையதுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது சுமார் 45 வருட காலம் மாத்திரமே வாழ்ந்தார்கள். மிக குறைந்த அளவிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலையிலே அவர்கள் தங்களுக்கு நிக்காஹ் செய்து கொள்ளவில்லை. காரணம், தீனுடைய ஹிதமத்திலே தன்னை அப்படியே அழித்துக் கொண்டார்கள். நிறைய கிதாபுகள் எழுதினார்கள், நிறைய எழுதினார்கள். அவர்கள் வாழ்ந்த நாட்களையும் அவர்கள் எழுதிய கிதாபையும் டிவைட் செய்து கணக்கிட்டு பார்த்தால் ஒரு நாளைக்கு 20 பக்கம் அவர் எழுதியிருக்க வேண்டும். எழுதியிருந்தால்தான் அவ்வளவு கிதாபுகள் அவரால் எழுதியிருக்க முடியும் என்று மேன்மக்கள் நமக்கு கூறி தருகிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த தக்வாதாரி, வலியுல்லாவாக திகழ்ந்தார்கள், குத்துபாக அவர்கள் திகழ்ந்தார்கள். நாம நம்ம பிள்ளைகளை வளர்க்கின்ற நேரத்தில் ஒரு 20-25 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன, உன்னோட சேர்ந்து அவன் அங்க போறான், சம்பாதிச்சு அவன் லட்சமா அனுப்புறான், இவன் இவ்வளவு அனுப்புறான், நீ வீட்லயே இருக்கியன்னு சும்மா கிதாபை கையில வச்சுக்கிட்டு இருக்கியன்னு அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படி தன்னுடைய மகனை பேசவில்லை. வயது 40 வயது ஆகியது, அவர்கள் திருமணமே முடிக்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் கிதாபிலே கவனமாக இருப்பார்கள், கிதாபிலே கவனமாக இருப்பார்கள், எழுதி கொண்டு இருப்பார்கள் அல்லது படித்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை தான் உட்கொள்வார்கள், மதிய உணவு மாத்திரம்தான் உட்கொள்வார்கள். அவர்கள் பெற்றோர்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த உணவை இரவு நேரத்திலே ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் பால் மாத்திரமே அருந்தி அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், சாப்பாடு அதிகமாயிடுச்சுன்னா அடுத்து வர்றது என்னதுங்க, தூக்கம், உடனே படுத்து தூங்கியது. அதனால சாப்பாட்டை குறைச்சதுனால அவங்க தங்களுடைய முழு கவனத்தையும் தீனுக்கு ஹிதமத் செய்வதிலே அவர்கள் அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஒரு முறை கிதாபை அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மின்விளக்கு அணைந்து விட்டது. மின்விளக்கு அணைந்து விட்டது. என்ன கராமத், அவர்களுடைய விரலில் இருந்து வெளிச்சம் புறப்பட்டது. அந்த வெளிச்சத்தின் மூலமாக அவர் கிதாபை தொடர்ந்து எழுதினார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். என்று சொன்னால் கராமத்துடைய அவுலியாவாக, வலியுல்லாவாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். அந்த பள்ளியிலுடைய மோதியார் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இவர் கல்யாணம் அளிக்காத இந்த நபர், இந்த ஹசரத் தினமும் இஷாவுக்கு அப்புறம் பள்ளியிலிருந்து போகிறாரே, எங்கு இவர் தங்குகிறார் என்று பார்க்க வேண்டும் என்று அவரை பின்தொடர்ந்தே சென்று கொண்டிருந்தார். யாருங்க? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் ஒரு ஆற்றங்கரை வந்தது. அது வந்தவுடன் தான் மறைத்து வைத்திருந்த எஹ்ராம் துணியை எடுத்து எஹ்ராம் துணியை கட்டினார்கள். திரும்பி பார்த்தார்கள், இவர்கள் மோதியார் நின்று கொண்டிருக்கிறார். எங்க வந்த அப்படின்னு கேட்டாங்க. நீங்க என்ன செய்யறீங்க, எங்க தங்குறீங்கன்னு பார்க்க வந்தேன். இந்த பாரு, யார்கிட்டையும் நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் இந்த செய்தியை சொல்லக்கூடாது. நான் மக்காவுக்கு போறேன், போய் அங்க போய் உம்ரா செய்துட்டு தவாப் செய்துட்டு இதர கடமைகளை நிறைய செய்துவிட்டு சுபுவுக்கு நான் இங்க வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே மறந்துட்டாங்க. இவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. தான் கண்ட அந்த செய்தியை யாரிடமும் சொல்லவில்லை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகுதான் அவர்கள் ஜனங்களிடத்திலே சொன்னார். ஒரு தினமும் அடிக்கடி ஒரு என்ன செய்வார், இஷாவுக்கு அப்புறம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் பாஸ்போர்ட்டு, விசா, பிளைட்ல போகணும், தேதி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்லாம். வலிமார்கள், இறை நேசர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பூமியை சுருட்டி கொடுத்து விடுவான். 2 எடுத்து எட்டி வைப்பாங்க, அவங்க ஹரம்ல போய் நுழைஞ்சிருவாங்க. அவ்வளவு கராமத்துடைய மிகச்சிறந்த தக்குவாதாரியாக, மிகச்சிறந்த குத்துபாக ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அத்தகைய தீனில் இவ்வளவு முன்னேறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள். தன்னுடைய மகனுக்கு கிதாப் எழுதுவதிலே அவர்கள் ஆர்வமாக ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, சமூகத்துக்கு எதிராக தீமைகள் எங்காவது நடந்தால் ஆளுகின்ற அரசர் மக்களுக்கு எதிரான முறையிலே அவர்கள் செயல்பட்டார்.
மக்கள் மீது வரிச்சுமையை அதிகமாக சுமர்த்திய காரணத்தினால் ஒரு முறை அவர் மன்னன் அரசருக்கு எதிராக கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்தார். வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழைக்கப்பட்டார். குற்றவாளி கூண்டிலே அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரிடத்திலே விசாரணை நடக்கிறது. விசாரணை நடந்த பொழுது அங்கு உள்ள நீதிபதி அவர் அரசருக்கு சார்பாகத்தானே இருப்பார், இப்போ உள்ள மாதிரி. அப்ப அவர் என்ன செய்தார், இவருக்கு அன்றைய காலத்திலே எல்லோருக்கும் கவர்மெண்டில் இருந்தான் சம்பளம் கொடுக்கப்படும், இவருடைய சம்பளத்தை நிறுத்தி விடுங்கள், கொடுக்காதீர்கள் என்று தன்னுடைய பணியாளர் மூலமாக சொன்னார். பணியாளர் சொன்னார், இவர் ஏற்கனவே நம்மகிட்ட சம்பளமே வாங்குறது இல்லை, எங்க இருந்து நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா, இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கடுமையான கோபத்திலே கர்ஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, உனக்கு சாட்சியாக யாரை கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, நீதிபதி அவர்கள் கேட்ட பொழுது, அங்கே மிக விலை உயர்ந்த விரிப்புகள் எல்லாம் விரிக்கப்பட்டிருந்தன. அந்த விரிப்புகளிலே சிங்கங்கள், புலியுடைய படங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. உனக்கு சாட்சி கொண்டு வா என்று நீதிபதி கேட்ட பொழுது, உடனே இவர்கள் இஸ்மி சொல்லி 2 இஸ்மு ஓதனாங்க. கும்பி இதுனில்லா என்று அந்த உருவத்தை பார்த்து சொன்னார்கள். அங்கு சித்திரம் வரையப்பட்டிருந்த அந்த சிங்கங்களும் புலிகளும் அப்படியே உரிமை கொண்டு கர்ஜித்து எழுந்து நின்றன. அதை பார்த்தவுடன் நீதிபதி அப்படியே நடுநடுங்கி விட்டான். யாரை எப்பா போய் இங்க கூட்டு வந்திருக்கிறீங்க, அவருக்கு சாட்சிக்கு இந்த சிங்கம் புலியெல்லாம் கூட்டு வராரு, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய் கூட்டு வந்திருக்கீங்கள அப்படின்னு சொல்லி, தயவு செய்து என்னை மன்னித்துடுங்க, உங்களை நான் விட்டுறேன்னு சொல்லி அந்த நீதிபதி அவரை விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இதெல்லாம் கற்பனை கதையல்ல, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்திகள். மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபலஹு குல்லி ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, அவரை கண்டு அவைலமும் அஞ்சும், எல்லா வஸ்துக்களும் அவரை கண்டு அஞ்சும். அவர் வாயிலிருந்து என்ன வந்தாலும் அல்லாஹ் தஆலா அதனை நடைமுறைப்படுத்தி கொடுப்பான் என்பதை நாம் வரலாறு வாழியாக நாம் அறிகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இப்படிப்பட்ட இந்த இமாம் அவர்கள் மிக குறைந்த காலமே இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் திருமணம் செய்யவில்லை, நிக்காஹ் செய்யவில்லை, குறைந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். மிகச்சிறந்த தக்வாதாரியாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய இடத்திலே தரிசனம் நடத்துவதற்காக வேண்டி இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த பொழுது தரிசனம் நடத்துவதற்காக வேண்டி அந்த இடத்தில் அமர்வதற்கு முன்பாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தரிசனம் நடத்துகின்ற நேரத்திலே அவர்கள் எந்த இடத்திலே அமர்ந்து தன்னுடைய காலை வைத்தார்களோ அந்த இடத்திலே, கால் வைத்த இடத்திலே குனிந்து முத்தமிட்டு பிறகு அந்த இடத்திலே அமர்ந்து தரிசனம் நடத்தினார் என்று சொன்னார். ஒரு இல்மாலிக்கு, இல்மிலே கொடிகட்டி பறந்தவரை பற்றி இல்முடையவர்களுக்கு தான் தெரியும். சாதாரண மக்களை விட ஒரு இல்மாலிக்கு, சங்கைக்குரிய நம்முடைய கமாலுதீன் ஹசரத் அவர்கள் வஃபாத்தான நேரத்திலே மருகும் டிஎஸ்பி ஹசரத் அவர்கள் அழகான வார்த்தைகள் சொன்னார்கள். மாணிக்கத்தை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாணிக்க வியாபாரிக்குத்தான் தெரிய முடியும். ஹசரத் அவர்களுடைய இழப்பு சாதாரணமானதல்ல. அவர்கள் எவ்வளவு தரஜாவிலே உயர்ந்த நிலையிலே இல்மிலே இருந்தார்கள் என்பதை ஆலிம்களுக்குத்தான் தெரியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று ஹசரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஆலிம்கள் அவருக்குரிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். ஆகவேதான் தரிசனம் நடத்துவதற்காக வேண்டி அமர்வதற்கு முற்படுவதற்கு முன்பாக அவர்கள் கால் வைத்த இடத்திலே தன்னுடைய சுண்டை வைத்து அவர்கள் முத்தமிட்டு அவர்கள் பணிவோடு அதவோடு அமர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மதுஹபிலே உள்ள அந்த பெரிய ஷேக்மார்களான இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா எந்த தக்வாவை கொடுத்திருந்தானோ, எந்த இறையச்சத்தை கொடுத்திருந்தானோ, அத்தகைய இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா தந்தார்கள் புரிவானாக. நம்முடைய மதுஹபிலே மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த அவர்களிடத்தில் இருந்த அந்த பேணுதல், அவர்களிடத்தில் இருந்த அந்த நம்மிடத்திலும் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலம் எல்லாம் பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக நிறைவான ஈமானோடு மறிக்கின்ற நல்ல நசீபை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.